இது வரைக்கும் அவன்கிட்ட நல்லா தான்டா பேசுனேன். எப்படி நான் பேசாத உடனே என்னை பத்தி இவ்வளவு கெட்டதா பேசுறேன்? இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு வார்த்தை இல்லங்கற. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வெடியை பார்த்து வெடிங்க. சரி வாங்க வீடியோல போயிடலாம். ப்ரோமோ 2 ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ப்ரோமோ 1 2 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பைசன் டீம் வந்து உள்ள போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் அவங்க கூட என்ஜாய் பண்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இதுதாங்க நடக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. ப்ரோமோல இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ப்ரோமோவே விட்டுருக்கலாம். இப்ப நம்ம அதை பத்தி பேச வரல. முக்கியமா நம்ம பேச வந்தது ஜியோ ஹாட் ஸ்டார்ல அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். நம்ம அரோரா அவர்களும் கமருதீன் அவர்களும் ஏதோ வந்து மனஸ்தாபத்துல இருக்காங்கன்றதுல இருந்து பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்ல, நேற்று நைட்டே ஒரு விஷயம் நடந்தது. நம்ம கமருதீன் வந்து விஜய் பார்வதி கூட போயிட்டு பேட்சப் ஆயிட்டாரு. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அரோரா என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா துஷார் கிட்ட, இந்த மாதிரி நேற்று வரைக்கும் அவன் என்கிட்ட நல்லா தான்டா பேசிட்டு இருந்தான், நான் பேசலன்னு தெரிஞ்ச உடனே என்னை பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசுறான் அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகுறத பார்க்க முடிஞ்சுது. அங்க இருந்து ஆதிரை வந்து இதுக்கெல்லாம் நீ அழுதுன்னு வச்சுக்க, உன்னை அடிப்பேன், நீ எதுக்கு இதுக்கெல்லாம் அழுகுற, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அவனை பத்தி நீ நல்லா பேசி அவன் கூட இருந்தனா அவன் வந்து உன்னை வந்து நல்லா பேசுவான், அவன் கூட வந்து நல்லா பழகுவான். அவனை பத்தி நீ வந்து எதனா ஒண்ணு அவனை பத்தி தப்பா சொல்லிட்ட, இல்ல அவனை வந்து அவன் மேல இருக்க தப்ப வந்து சுட்டி காட்டிட்டனா அவன் வந்து உடனே வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி தான் பேசுவான். அதனால அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை வந்து அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அரோரா வந்து அதெல்லாம் காதல வாங்க மறுபடியும் துஷார் கிட்ட வந்து, நேற்று வரைக்கும் நான் ஸ்வீட்டு, நீ வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணே இருக்க மாட்டாங்க, இவ்வளவு நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்னை பத்தி இப்படி பேசுறானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து அங்க எமோஷன் ஆகி அழுகுறாங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு கருத்துனா, நம்ம கமருதீன் வந்து நேத்து ஒரு விஷயம் சொன்னாப்ல, அதாவது ஆதிரை வந்து வெளியே இருக்க பர்சனலா உள்ள சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வச்சாரு. அதுக்கு உண்மையாலே கரெக்டான பாயிண்ட் தான். வெளியே நடக்கிறத உள்ள சொல்லக்கூடாது, அவரோட பேரை டேமேஜ் பண்ற மாதிரி அதனால ஒரு விஷயம் வரும். நீங்க உள்ள நடக்கிறத பத்தி பேசுங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. வெளியே நடக்கிற விஷயத்த உள்ள பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. அதுல வந்து முழுக்க முழுக்க நான் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றேன். பட் ஆனா நேத்து இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு இதுவாவே மதிக்காம நீங்க மறுபடியும் போயிட்டு விஜய் பார்வதி கூட போயிட்டு பேட்சப் ஆவறீங்க பாத்தியா. அவங்க வந்து இப்ப ஒரு லவ் கண்டென்ட் புதுசா எடுத்துட்டு போறாங்க. விஜய் பார்வதியும் கமருதீன் அவர்களும் எப்படி பேட்சப் ஆகுறாங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாத்துக்கும் போயிட்டு போயிட்டு வர, நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ முதல்ல ஒழுங்கா இருக்கிறியான்னு பாக்குறேன், அதுக்கப்புறமேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் கண்டென்ட்டுக்கு அடுத்தடுத்த வாரத்துல வரும்னு நினைக்கிறேன் விஜய் பார்வதியும் கமருதீனும். இதைதான் வந்து ஆதிரை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து போயிட்டு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போச்சுல நேத்து. அந்த மேட்ரு தான் நேத்து அரோரா கிட்ட அதுக்கப்புறம் ஆதிரை கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்க ஒரு லவ் கண்டென்ட் நேத்து வரைக்கும் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. உங்களுக்கு அரோரா கிட்ட எல்லாம் நேத்து வரைக்கும் நல்லாவே ஓடிட்டு இருந்தது. ஆதிரை கிட்ட நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா வச்சுக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா அரோரா கிட்ட நல்லாவே போயிட்டு இருந்தது. அதை அப்படியே பிரேக்அப் பண்ணி அன்னைக்கு நைட்டே எப்படி உங்களால வந்து விஜய் பார்வதி கூட ஒரு பேட்சப் போக முடியும் தான் என்னோட கேள்வி. உங்களை பத்தி அப்படி ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த அலிகேஷனை ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க பாத்தியா, அங்க நிக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து அரோரா அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமருதீன் என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. கமருதீன் வந்து வெளியே எப்படின்லாம் தெரியல, வீட்டுல வந்து ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாரு. அவரை பத்தி நல்லா பேசினா அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுறாரு, நல்லா பேசாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து கீழே போட்டு மெதிக்கிறாரு. நம்ம விஜய் பார்வதிக்கு அவருக்கும் நல்லாவே ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் அப்படிதான். நம்ம விஜய் பார்வதி யாராவது ஜிங்சாங் தட்டினா அவங்க நல்லவங்க, அதாவது திவாகர் வந்து அவங்களுக்கு வந்து ஜிங்சாங் தட்ட வரைக்கும் நல்லவர். திவாகர் அவங்களை பத்தி எதனா ஒரு வார்த்தை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா அவர் வந்து கெட்டவர். அந்தாலும் அப்படிதான் அந்தாலும் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கான கம்பெனி கரெக்டா தான் இருக்காப்ல, பார்த்து எப்படியோ ஒண்ணு கூட்டிட்டு ஓடிடுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் மக்கள். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா விஜய் பார்வதி இந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் கிட்ட வந்து கொஞ்சம் அட்டாச் ஆகிறதுக்கு பாத்துட்டே இருக்காங்க. அதாவது இவங்க கேங்ல வந்து ஒரு நிறைய பேரை சேர்த்துக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்தா இவங்களை வச்சு நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா விஜய் பார்வதியை நம்பினாருன்னா கமருதீன் நடுத்தருல தான் நிக்கணும். ஏன்னா விஜய் பார்வதி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, இவனால நம்மளுக்கு வேலை ஆகுமா, வேலை ஆகுனா கூட வச்சுக்கோ, இவனால வேலை ஆகாதா தட்டி விட்டுரு அப்படின்றதுதான் விஜய் பார்வதியோட ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு. அதை புரிஞ்சிக்காம கமருதீன் போய் பேக்கு மாதிரி மாட்டிக்குது. அது நம்ம என்ன சொல்ல முடியும். இது வந்து அன்சீன் ப்ரோமோ தான் மக்களே வந்திருக்கு. அரோரா வந்து இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு நம்ம துஷார் அவர்களும் ஆதிரி அவர்களும். துஷாருக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு கமருதீன் கூட சுத்திட்டு இருந்தது, உன் கூடயும் சுத்திட்டு இருந்தது தெரியும். இப்போ மறுபடியும் உங்ககிட்ட, அதாவது கமருதீன் வந்து கழட்டி விட்டு உங்ககிட்ட வந்திருக்கு. அது நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா, அரோரா வந்து ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக தான் உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஒரு யாரோட நேமோ டேமேஜ் பண்ணி வெளியே அனுப்ப போறாங்க. அது யாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அரோராவும் கமருதீனை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.